யோ நீ தமிழ்நாடு அரசு லாயக்கட்ட அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நீ செய்யாட்டாலும் பரவாயில்ல, நீ ஹிந்தியை கொண்டு வராட்டாலும் மக்கள் ஹிந்தி படிப்பாங்க. ஊர் ஊரா ஹிந்தி டீச்சர் இருக்காங்க, அவங்கள படிச்சுக்குவாங்க, அவங்க சொந்த முயற்சியில படிப்பாங்க. ஆனா கல்வியில பார்சியாலிட்டி பார்க்க உயர்தட்டு மக்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கிறார்கள், பிரெஞ்சு படிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு எஸ் ஏ ராஜா ஸ்கூல் இருக்கு, அந்த பிரெஞ்சு மொழியை வச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்கூல்ல லத்தீன் மொழியை வச்சிருக்காங்க. எங்க உள்ள பாச சார் அந்த பாஷையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல வச்சிருக்கிறது யாரு? திமுக ஆட்கள். விஜய்க்கு கூட ஒரு ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல். நடிகர் விஜய் அவர் சொல்றாரு, அவர் பள்ளிக்கூடத்துல ஹிந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்றாரு, ஐயோ ஹிந்தி வேண்டாம் ஊட்டிக்கு புறம்போக்கு இந்த மாதிரி சொல்றதுனால என்ன லாபம் இருக்கிறது? தமிழர்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த கட்சிகள், அவன் சீமானா இருக்கட்டு, அவன் நாம் தமிழர், அவன் மே 17 மே 18 மே 19 மே 20 லொடுக்கு திமுக அதிமுக எல்லாமே இருந்தா இருக்கு. பெரியாருக்கு மத்தியில தொங்கிட்டு கிடைக்க மாட்டான். பெரியார் பத்தி கொஞ்சம் பேர் யசிட்டு இருந்தாலும் பெரியாருக்கு மத்தியில இன்னும் தொங்கிட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராம இங்க தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கலாம். இவன் மிரட்டுவான், இவன் உருட்டுவான், இவன் மக்களை மொழியினுடைய பேர்ல மொழிப்போர் நடக்க போகிறது, மீண்டும் மொழிப்போர் மீண்டும் விழிப்போர். இது பண்ற அவன் அப்ப நெல்லு குறைச்சிட்டு இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் தான் பார்த்தீங்களே, ஆனால் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள வந்தாலே தமிழ் பேசக்கூடாது, ஆங்கிலத்துல தான் பேசணும். சாதாரணமா ஒரு இங்க படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு 25 பேப்பரை கொடுத்து வாசிமான்னு சொன்னா வாசிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. தமிழ்ல ஒரு கடிதம் எழுதினா தமிழ் கடிதம் எழுதுவதற்கு தெரியாது, ஆங்கிலம் தான். இது பெரியாருடைய குஞ்சு, பெரியாருடைய இங்கிலீஷ் காரண பிள்ளைகள் மாதிரி மம்மி டாடி தம்பி டிம்மி நீங்க ஓடிட்டு தெரியுது. சோ இந்த சூழ்நிலை மாறணும். தாய்மொழி அவசியம், தாய்மொழியில படிக்கவை, மற்ற மொழியை கற்பதற்கு தடை வைக்காத. தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய ஹிந்தி அரசாங்க பள்ளிகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? சாதாரண மக்கள் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன தவறு பண்ணாங்க? தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறது, ஹிந்தி பேசுகிறது, ஹிந்தி அவங்களுக்கு பாடமாக இருக்கிறது. ஆனால் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இங்க ஹிந்தி திணிக்கிறாங்க. ஹிந்தி அவர் தெளிவா சொல்றார். உண்மையிலேயே பாஜகவுக்கு அண்ணாமலை மிகப்பெரிய பலம். மற்ற மாநில தலைவர், இதுக்கு முன்னாடி இந்த மாநில தலைவர்களோட இவருடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கிறது. அத்தனை பேரை எதிர்த்து கோலடித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மன்னராக நம்ம அண்ணாமலையை பார்க்கிறோம். மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை அப்படியே அமல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு நியாயம் இருக்கின்றது சொல்வதற்கான ஒரு குரலாக அவருடைய குரல் ஒலிக்கிறது. மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி இல்ல, நீ தமிழ் படி, 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கட்டாயம் இருக்கணும். எந்த ஸ்கூலா இருக்கலாம், கார்பரேஷன் ஸ்கூலா இருக்கலாம், தனியார் ஸ்கூலா இருக்கலாம், சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கலாம், தமிழ் படிக்கணும், தமிழ் அவன் எழுத கத்துக்கணும். தமிழே தெரியாம வந்து தமிழ்நாட்டில் வந்து தக்குரியா இருக்கிறது என்ன லாபம் இருக்கு? அப்படிப்பட்ட தக்குரிகளை உருவாக்குவதுதான் தமிழக அரசுடைய நோக்கம். அத்தனை பேரும் தமிழ் படிக்கணும். தமிழ் படிப்பதற்கான ஏற்பாடு நம்ம பண்ணணும். ஆங்கிலம் சரி, அது படித்துக்கொள். அது போல ஏதாவது ஒரு மொழி, மலையாளம் படித்துக்கோ, கன்னடமோ தெலுங்கோ உருதோ ஏதாவது ஒண்ணு, நீ அதை படித்துக் கொள்வதனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? ஸ்டாலின் படிக்கலங்கிறது உண்மைதான், உதயநிதிக்கு படிப்பு வரலங்கிறது உண்மைதான். அதான் மற்றவர்களாம் படிக்க முடியுங்க. மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறது எங்க திணிச்சாங்க சார்? எங்க திணிச்சாங்க? ஸ்டாலின் அங்க மேற்கு வங்காளத்துல போய் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, மம்தா பானர்ஜியோட பொதுக்கூட்டத்தில் அமராதேஷ் ஹிந்தியில பேசுறேன் சார். தெலுங்கு வாழக்கூடிய மக்கள் கார்பரேஷன் இருக்காங்க, அங்க போய் தெலுங்குல பேசுறேன். இன்னொரு இடத்துல சேட்டுமார் அதிகமா இருந்தாலும் அங்க போய் ஹிந்தியில பேசுறேன். கேட்கிறாங்க சார், தயாநிதி மாறன் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது அவர் கட்சியில உறுப்பினர் இல்லை, கட்சியில எந்த பதவியும் இல்லை, வந்து நீங்க வந்து மந்திரி ஆக்கிட்டீங்க, அது எப்படின்னு சொன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும், அவர் ஹிந்தி படிச்சிருக்கிறாரு. அவர் ஹிந்தி படிச்சிருக்காங்கன்னா உன் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்குது, உன் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிச்சா சந்தோஷம், மற்றவங்க படிச்சா சங்கடமா? பிபிசி பேசினா கனிமொழி மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹிந்தியில பாண்டியத்துவம் இருக்கிறது. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுடைய மூளையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. இந்த தமிழ்நாடு தேசியத்திலிருந்து அகற்றி விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தமிழகம் என்றும் தேசத்தினுடைய பக்கம் தான் இருக்கும். தமிழகம் இந்த தேசத்தில் அசைக்க முடியாத பகுதியாக இருக்கு. இங்கே வ.உ.சி., பாரதி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், பாவேஸ்வரர், முத்துராமலிங்க தேவர் போன்ற மகான்கள் வாழ்ந்த பூமி இது. தேசபக்தனுடைய பூமி. நீங்க உங்களுடைய வாராட்டம் ரொம்ப நாள் போராது. மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறது, மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறது சொன்னீங்க. எப்படி கொடுப்பாங்க? ஒரு வேலைக்கு நான் ஆள் இருப்பேன், தம்பி அந்த கடையில் போய் ஒரு 10 கவர் வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு ரூபாய் வாங்கிக்குவேன், அந்த கவர் வாங்க போக மாட்டேன்னா அவங்க எப்படி நம்ம ரூபா கொடுக்க முடியும்? 2 தடவை ஏமாந்தாச்சு, 3ஆவது தடவை ஏமாறணுமா? 2 தடவை இவங்க கேட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரும் இங்க போய் அந்த பொய்யா மொழியும் போய் கேட்ட உடனே அவங்க சரி இவங்களாம் அமல்படுத்துவாங்க போல இருக்கு, தேசிய கொள்கையை அமல்படுத்துவாங்க போல இருக்கு, காசு வாங்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது தடவை ஏமாத்துனா நீ எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற, நீ மத்திய அரசுக்கு அல்வா கொடுக்குற, மத்திய அரசு உனக்கு அல்வா தருதுன்னு சொல்லி திருநெல்வேலியில் வந்து பேசிட்டு போற.
நீ மத்திய அரசுக்கு நீ அல்லா கொடுத்தா உனக்கு திருப்பி அல்லா கொடுக்க மாட்டான். ஆப்பு வைப்பான். தமிழக மக்களை முட்டாள்களாக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய தன்மானம் உள்ளவர்கள் தமிழர்களாக இருந்து திருந்து நினைச்சு பாருங்க. மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி அப்படி எல்லாரும் சொல்றாங்க. அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்கு நீ என்ன செய்த? அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ண? தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு போன விட்டா தமிழ் வாழ்ந்துருமா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, அந்த இங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் கிடையாது சார். நீ 4 ஸ்கூல்ல போய் பாரு. நீ நடத்தக்கூடிய ஸ்கூல்ல தமிழ் கிடையாது. அங்க போய் இந்தியில பேசணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும். இங்கிலீஷ்ல பேசினா ஒரு மரியாதை. கேடு கட்ட முன்னங்களா அதுக்கப்புறம் கூட யோசனை இல்லாம இருந்தா தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்கணும்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கையை நீ அமல்படுத்தணும். அப்பதான் தமிழ் வளரும். தமிழ் 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 என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த தமிழை போற்றுவதற்காக, தமிழை வளர்ப்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். இந்த கசவாளி பயிர்களிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம இறங்கணும். இல்லைன்னா நம்ம தோற்றுவோம். அநியாயமான ஒரு சூழல் தமிழகத்தில் இழந்து கொண்டிருக்கிறது. எல்லோருக்கும் சமநீதி என்பார்கள். ஆனா தமிழகத்தில் பார்சியாலிட்டி பார்க்கக்கூடிய அரசாங்க தமிழக அரசு இருக்கிறது. தமிழக அரசு மேல்தட்டு மக்களுக்கு ஒரு நியாயம், சாதாரண மக்களுக்கு ஒரு நியாயம் என்று சொல்வது போல அதனுடைய செயல்பாடு இருப்பது வேதனைக்குரியது. பாரத நாட்டில் எல்லா மாநிலங்களிலும் அவங்க விருப்பப்பட்ட மொழிகளை எல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலை உள்ளது. அரசு மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கேரளாவில் கூட அவர்கள் மலையாளம் படிக்கிறார்கள், ஹிந்தி படிக்கிறார்கள், ஆங்கிலம் படிக்கிறார்கள், எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா தமிழகத்தில் மட்டும் இந்த மாதிரி ஒரு சூழல், இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை, அண்ணா சொன்னார் இருமொழி கொள்கை, பெரியார் சொன்னார் இருமொழி கொள்கை. என்னடா இது அநியாயம்? தமிழை காட்டுமிராண்டி பாசை என்று சொன்ன பெரியாரை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தருதலைகள் இப்படிதான் பேசுவாங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டாம், நீங்க போயிடாதுங்க, சுதந்திரம் கொடுக்காதுங்க இந்த நாட்டுக்கு, நீங்க மற்ற பகுதிகளுக்கெல்லாம் கொடுங்க, சென்னைக்கு மட்டுமாவது, சென்னை மாகாணத்திற்கு மட்டுமாவது நீங்கள் என்ன செய்யுங்க, அதை உங்களுடைய ஆட்சியில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் லண்டன்ல இருந்து ஆட்சி செய்யுங்க, நீங்க இந்த பகுதிக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க, ஆங்கிலேயர்களுக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன மூத்த பெருந்தகை பெரியார். அவருடைய வாரிசுகள்கிட்ட நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? தவறு யார் மேலன்னா தமிழர்கள் மேல. தமிழர்கள் இவர்களை எல்லாம் ஆட்சியில் வைத்து அலங்கரிக்க வைத்துவிட்டு, தான் தோண்டித்தனமாக செயல்பட வைத்துவிட்டு, கைகட்டி வாய்மத்தி காதுமத்தி காந்தியாக ஆசிரமத்தை குறைந்து போல இருப்பதுதான் வேடிக்கை. இதுதான் தவறு. தமிழக மக்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே மும்மொழி கொள்கை என்பது மும்மொழி கொள்கை இல்லை. பாரதி சொல்றார், செப்பு மொழி 18 உடையாள், என் சிந்தனை ஒன்றுடையாள் என்று பாரதி பாடுகிறார். தமிழ் மொழி உயர்ந்த மொழி, தமிழ் மொழி தொன்மையான மொழி, தமிழ் 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 நம்முடைய உயிர். ஆனா ஆங்கிலம் படிக்கிறோம், தவறு இல்லை, அது வெள்ளக்காரனுக்கு பாஷையாக இருந்தாலும் ஆங்கிலம் தேவையான மொழியாக இருக்கிறது. இன்னொரு கூடுதல் மொழியை படியுங்கள் என்று சொல்ல, எனக்கு தேவை ஹிந்தி, ஹிந்தி படித்தா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் தான் பார்த்தீர்களே, ஆனால் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள வந்தாலே தமிழ் பேசக்கூடாது, ஆங்கிலத்தில் தான் பேசணும். ஆங்கிலத்தை பேசுவதை வாய்ப்பாக கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியாக தமிழகத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு வரணும்னா காம்பவுண்டுக்குள்ள குழந்தைகள் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் கூட ஆங்கிலத்தில் தான் பேசணும், அங்க டீச்சர் கூட ஆங்கிலத்தில் தான் பேசணும். அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ வெள்ளக்காரனுடைய குஞ்சுகள் படிக்கிறது மாதிரி படிக்க வைக்கிறாங்க. அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கலாம், சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கலாம்,
பல்வேறுபட்ட பள்ளிகளை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு. அங்க எல்லா மொழிக்கும் ஒரு கற்றுக் கொடுக்குறாங்க, எல்லாம் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. ஹிந்தி அத்தியாவசியமாக இருக்காங்க. நீங்க சாதாரணமா ஒரு இங்க படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அல்லது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு 25 பேப்பரை கொடுத்தது வாசிமான்னு சொன்னா வாசிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. தமிழ்ல ஒரு கடிதம் எழுதுனா தமிழ் கடிதம் எழுதுவதற்கு தெரியாது. ஆங்கிலம் தான், ஆங்கிலம் தான், ஆங்கிலம் தான். இது பெரியாருடைய குஞ்சு, பெரியார் போட்டது, பெரியார் சொன்னது. ஆங்கிலம் பெரிய டாப் எல்லாரும் இங்கிலீஷ்காரங்க பிள்ளைகள் மாதிரி மம்மி டாடி டம்மி டிம்மி நீங்க ஓடிட்டு தெரியுது. இந்த சூழ்நிலை மாறணும். தாய்மொழி அவசியம், தாய்மொழியில படிக்க வை. மற்ற மொழியை கற்பதற்கு தடை வைக்காத. நம்முடைய தனியார் பள்ளிகளில் கிடைக்கக்கூடிய ஹிந்தி அரசாங்க பள்ளிகளுக்கும் கிடைக்கணுமா இல்லையா? சாதாரண மக்கள் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் என்ன தவறு பண்ணாங்க? அரசாங்கம் என்ன திட்டம் வைத்திருக்கிறதோ அதுதான் படிப்பாங்க. தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் ஆங்கிலம் சரளமாக பேசுகிறது, ஹிந்தி பேசுகிறது, ஹிந்தி அவங்களுக்கு பாடமாக இருக்கிறது. ஆனால் கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது கிடைக்கல. அது வேணும் என்பதுதான் தேசிய கல்விக் கொள்கை. ஹிந்தியை திணிக்கிறது இல்லை. ஹிந்தி யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவன் படி. நீ தமிழ்நாடு அரசு லாயக்கற்ற அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நீ செய்யாட்டாலும் பரவாயில்ல, நீ ஹிந்தியை கொண்டு வராட்டாலும் மக்கள் ஹிந்தி படிப்பாங்க. ஊரா ஹிந்தி டீச்சர் இருக்காங்க, அவங்கள படிச்சுக்குவாங்க, அவங்க சொந்த முயற்சியில படிப்பாங்க. ஆனா கல்வியில பார்சியாலிட்டி பார்க்க கூடாது. உயர்தட்டு மக்கள் எல்லாம் ஹிந்தி படிக்கிறார்கள், பிரெஞ்சு படிக்கிறாங்க. பக்கத்துல ஒரு எஸ் ஏ ராஜா ஸ்கூல் இருக்கு, அங்க பிரெஞ்சு மொழியை வச்சிருக்காங்க. இன்னொரு ஸ்கூல்ல லத்தீன் மொழியை வச்சிருக்காங்க. எங்க உள்ள பாசை சார்? அந்த பாஷையெல்லாம் இங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். இந்த ஸ்கூல்ல வச்சிருக்கிறது யாரு? இந்த ஸ்கூல் வச்சிருக்கிறது யாரு? திமுகவுடைய ஆட்கள். மிகப்பெரிய விஜய்க்கு கூட ஒரு ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல். நடிகர் விஜய் அவரு சொல்றாரு, அவரு பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு சொல்றாரு, ஐயோ ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி வேண்டாம், பூட்டிக்கு புறம்போக்கு இந்த மாதிரி சொல்றதுனால என்ன லாபம் இருக்கிறது? வாய் பிடிக்கிறதா மாங்காய் பிடிக்கிறதான்னு தெரியாம எது பிடிக்கிறதுன்னு தெரியாம ஒவ்வாறு கத்திக்கிட்டு இருந்தா தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாங்க. இங்க ஒரு ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தி அவர் தெளிவா சொல்றார், உண்மையிலேயே பாஜகவுக்கு அண்ணாமலை மிகப்பெரிய பலம். மற்ற மாநில தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்களோட இவருடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கிறது. அத்தனை பேரை எதிர்த்து கோலடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம அண்ணாமலையை பார்க்கிறோம். மத்திய அரசினுடைய அந்த திட்டத்தை அப்படியே அமுல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு நியாயம் இருக்குங்கிறது சொல்வதற்கான ஒரு குரலாக அவருடைய குரல் ஒலிக்கிறது. உண்மையிலேயே தமிழக மக்கள் எல்லாம் அந்த குரலுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தேசிய கல்விக் கொள்கை என்பது மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கைன்னா ஹிந்தி இல்லை, நீ தமிழ் படி. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் கட்டாயம் இருக்கணும். எந்த ஸ்கூலா இருக்கலாம், கார்பரேஷன் ஸ்கூலா இருக்கலாம், தனியார் ஸ்கூலா இருக்கலாம், சிபிஎஸ்இ ஸ்கூலா இருக்கலாம், தமிழ் படிக்கணும். தமிழ் அவன் எழுதுறதுக்கு கத்துக்கணும். தமிழே தெரியாம வந்து தமிழ்நாட்டில் வந்து தற்குறியா இருக்கிறது என்ன லாபம் இருக்கு? அப்படிப்பட்ட தற்குறிகளை உருவாக்குவதுதான் தமிழக அரசுடைய நோக்கமா? அத்தனை பேரும் தமிழ் படிக்கணும். தமிழ் படிப்பதற்கான ஏற்பாடை நம்ம பண்ணணும். ஆங்கிலம் சரி, அது படித்துக்கொள். அது போக ஏதாவது ஒரு மொழி, மலையாளம் படித்துக்கோ, கன்னடமோ தெலுங்கோ உருதோ ஏதோ ஒண்ணு, நீ அதை படித்துக் கொள்வதனால உனக்கு என்ன நஷ்டம் வரப்போகுது? ஸ்டாலின் படிக்கலங்கிறது உண்மைதான், உதயநிதிக்கு படிப்பு வரலங்கிறது உண்மைதான். அதான் மற்றவர்களாம் படிக்க விடுங்க, வாய்ப்பை கொடுங்க, அதுக்காக ஒரு முயற்சியில் ஈடுபடுங்க. ஏதோ மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கிறது, ஹிந்தியை திணிக்கிறது. எங்க திணிச்சாங்க சார்? எங்க திணிச்சாங்க? நீ ஸ்டாலின் அங்க மேற்கு வங்காளத்தில் போய் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு, மம்தா பானர்ஜியோட பொதுக்கூட்டத்தில். அமராதேஷ் ஹிந்தியில பேசுற சார். அங்க உங்களுக்கு ஹிந்தியில பேச தெரியுது இல்லையா? இங்க தெலுங்கு வாழக்கூடிய மக்கள் நார்த் மெட்ராஸ்ல இருக்காங்க, அங்க போய் தெலுங்குல பேசுறேன். இன்னொரு இடத்துல சேட்டு மால் அதிகமா இருந்தாலும் அங்க போய்
ஹிந்தியில பேசுறேன், இதெல்லாம் பேசுறேன்ல. ஒரு ஆள் கேட்கிறாங்க, சார் தயாநிதி மாறன் கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கட்சியில உறுப்பினர் இல்லை, கட்சியில எந்த பதவியும் இல்லை, அவரை நீங்க மந்திரி ஆக்கிட்டீங்களே, அது எப்படின்னு சொன்னா அவருக்கு ஹிந்தி தெரியும், அவர் ஹிந்தி படிச்சிருக்கிறாரு. அவர் ஹிந்தி படிச்சிருக்காங்கன்னா உன் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிக்குது, உன் வீட்டு பிள்ளைகள் ஹிந்தி படிச்சா சந்தோஷம், மற்றவங்க படிச்சா சங்கடமா? கனிமொழி பிபிசி பேசினா கனிமொழி மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹிந்தியில பாண்டியத்துவம் இருக்கிறது. அப்படி ஒரு பாண்டியத்துவம் பெற்ற நீங்களா இப்படி ஒரு மொழியை வெறுக்கிறது? இது மொழி வெறுப்பு இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுடைய மூளையில ஏதோ ஒரு கோளாறு இருக்கு. இது இந்த தமிழ்நாடு தேசியத்திலிருந்து அகற்றி விடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. தமிழகம் என்றும் தேசத்தினுடைய பக்கம் தான் இருக்கும். தமிழகம் இந்த தேசத்தில் அசைக்க முடியாத பகுதியாக இருக்கும். இங்கே வ.உ.சி., பாரதி, சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், பாவேஸ்வரர், முத்துராமலிங்க தேவர் போன்ற மகான்கள் வாழ்ந்த பூமி இது. இது தேசபக்தனுடைய பூமி. இங்க நீங்க உங்களுடைய வாராட்டம் ரொம்ப நாள் ஓடாது. இப்ப தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றீங்க. அப்ப அங்குள்ள பணம் மட்டும் ஏன் வேணும்னு கேட்குறீங்க? மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறது, மத்திய அரசு எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறது சொன்னீங்க. எப்படி கொடுப்பாங்க? ஒரு வேலைக்கு நான் ஆள் இருப்பேன், தம்பி அந்த கடையில் போய் ஒரு 10 கவர் வாங்கிக்குவான்னு சொல்லிட்டு ரூபாயை வாங்கிக்குவேன், அதை கவர் வாங்க போக மாட்டேன்னா அவர் எப்படி நம்ம ரூபா கொடுக்க முடியும்? 2 தடவை ஏமாந்தாச்சு, 3ஆவது தடவை ஏமாறணுமா? இது நியாயமா? 2 தடவை இவன் கேட்ட உடனே இங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சரும் இங்க போய் அந்த பொய்யா மொழியும் போய் கேட்ட உடனே அவங்க சரி இவங்கெல்லாம் அமுல்படுத்துவாங்க போல இருக்கு, தேசிய கொள்கையை அமுல்படுத்துவாங்க போல இருக்கு, காசு வாங்குறாங்கல்ல அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 3ஆவது தடவை நீ ஏமாத்தினா, நீ எல்லாத்துக்கும் அல்வா கொடுக்குற, நீ மத்திய அரசுக்கு அல்வா கொடுக்குற, மத்திய அரசு உனக்கு அல்வா தருதுன்னு சொல்லி திருநெல்வேலியில் பேசிட்டு போற. மத்திய அரசு அல்வா கொடுக்காது, ஒரு ஆப்பே கொடுக்கும். அல்வா கொடுக்கறதுக்கு அதுக்கு வேலை இல்லை. நீ மத்திய அரசுக்கு நீ அல்வா கொடுத்தேன்னா உனக்கு திருப்பி அல்வா கொடுக்க மாட்டான், ஆப்பு வைப்பான். அங்கிருந்து நீ அவன் சொன்ன அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டை இங்கு அமுல்படுத்தாம அந்த திட்டத்துக்கான ரூபாய் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பீர்களே, ஆனால் அது எந்த வகையில் நியாயம்? அது நியாயமற்ற செயல். அங்கே இருக்கக்கூடிய பணம் மட்டும் வேணும், நான் வேலை செய்ய மாட்டேன். மத்திய அரசு எனக்கு பணத்தை கொடுக்கணும், நாங்கள் சும்மா உட்கார்ந்துருக்கோம். நாங்கள் ஏயா உனக்கு இந்த வேலை? ஏன் இந்த வேலை? தமிழக மக்களை முட்டாள்களாக இந்த அரசு நினைத்துக் கொண்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய தன்மானம் உள்ளவர்கள் நீங்க தமிழர்களா இருந்து திருந்து நினைச்சு பாருங்க, இது செய்வது சரியா தவறான நினைச்சு பாருங்க. அத்தனை பேர் மும்மொழி திட்டத்துக்கு சரின்னு சொல்லிட்டு போறான். ஏதாவது ஒரு மொழியை கத்துட்டு போட்டுப்போம். உனக்கு என்ன வந்தது? இந்த பிரெஞ்சு மொழியை படிச்சுட்டு இருக்கான், லத்தீன் மொழியை படிச்சுட்டு இருக்கான், அவன் அப்பா மொழியை படிச்சிருக்கான், அவன் ஆண்டி எவனாவது வெங்கம் போயிருக்க மொழியெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். இங்க இருக்கக்கூடிய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய பாஷைகளை படிக்க கூடாதா? படித்தா என்ன கெட்டு போவாங்க? எல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி அப்படி எல்லாரும் சொல்றாங்க. அந்த மொழியை பாதுகாக்கிறதுக்கு நீ என்ன செய்த? அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ண? தமிழ் வாழ்க்கைன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு போட வச்சா தமிழ் வாழ்ந்துருமா? சிபிஎஸ்இ ஸ்கூல்ல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல, அந்த இங்க இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் கிடையாது சார். நீ 4 ஸ்கூல்ல போய் பாரு. நீ நடத்தக்கூடிய ஸ்கூல்ல தமிழ் கிடையாது. அங்க போய் இங்கிலீஷ்ல பேசணும், இங்கிலீஷ்ல தான் பேசணும். இங்கிலீஷ்ல பேசினா உனக்கு மரியாதை. கேடு கட்ட முண்டங்களா? அதுக்கப்புறம் கூட யோசனை இல்லாம இருந்தா தமிழ்நாட்டில் தமிழ் வளர்க்கணும்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கையை நீ அமல்படுத்தணும். அப்பதான் தமிழ் வளரும். கட்டாயமா தமிழ் எல்லோரும் படிக்க வேண்டும் என்ற கொள்கை அந்தந்த தமிழ் இல்ல, ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியை கட்டாயம் 5ஆம் வகுப்பு வரை படித்தே ஆகணும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸா இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸா இருக்கலாம், ஆல் ஆஃப் யூ சேம். நீ படித்தாகணும். கெமிஸ்ட்ரியா அது தமிழ்ல எடு, ஹிஸ்டரியா அது தமிழ்ல எடு, மூல ஆங்கிலத்தை ஒன்று சொல்ல வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்விக் கொள்கை என்பது தேசியத்தை வளர்க்கக்கூடிய கொள்கை. என்னைக்கு குண்டி சட்டிகளே குதிரையை ஓட்டிட்டு இருப்போம்னு நினைக்காதீங்க. உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் புத்திசாலி ஆகி கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள். தமிழகம் நீ தடுத்தாலும் தமிழர்கள் எல்லா மொழியிலும் படிப்பான், எல்லா மொழியிலும் படிப்பான். எனக்கு கன்னியாகுமரியில் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா
கன்னியாகுமரி கடற்கரையில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், படிப்பறிவே இல்லாத மக்கள் ஹிந்தியில பேசுவான். ஹிந்தியில பேசி அவன் வியாபாரத்தை வளர்ப்பான். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்காம வீட்டுக்கு போக மாட்டான். சாதாரண என்னுடைய தமிழ் குடி கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மக்கள். இங்க வரக்கூடிய ஹிந்திக்காரங்க எல்லாம் நிறைய பேர் ஹிந்திக்காரங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பேசுறாங்க. என்னை விட அதிகமா தமிழ் நல்லா பேசுறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மேல பாசம் வச்சிருக்காங்க. அதிகமான சேட்டுங்க இருக்காங்க, ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் நம்மளோட அருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் தமிழ் ஸ்கூல்ல கொண்டு விட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல விடல, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல விடல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல விட்டு தமிழ் படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அந்த அளவுக்கு தமிழை விரும்பக்கூடிய மக்கள். இங்க மட்டுமல்ல, வாரணாசியில தமிழ் சங்கம், காசியில தமிழ் சங்கம், பம்பாயில தமிழ் சங்கம் தமிழர்களுடைய தன்மையை பெருக்கக்கூடியது. சார் ஹிந்தி தெரியல, மும்பை போன நம்முடைய தமிழர்கள் தாராவில் எவ்வளவு பேர் இருக்கார் சார். வெறும் தமிழ் மட்டுமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரோடையும் பிசினஸ் நடத்தணும்னு சொன்னா எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும். நாங்க கேரளாவுக்கு போறோம், கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியாதுங்களா, கொஞ்சம் இழுத்து பேசுவோம், மலையாளத்தை கொஞ்சத்தை தெரிந்து கொள்வோம். மலையாளம் எழுத தெரியாது, மலையாளம் வாசிக்க தெரியாது, ஆனால் மலையாளம் அவர்கள் பேசுவதை நான் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய பேச்சுக்கு நான் திருப்பி பேச முடியும். கொஞ்சம் வாசிப்பதற்கும் கொஞ்சம் எழுதுவதற்கும் இது தெரிஞ்சிருந்தா பேசுவதற்கு எவ்வளவு எளிமையாக. திருவனந்தபுரத்தில் பேசுறா சார், காசர்கோட்ல பேச முடியுமா? காசர்கோட்ல போய் இங்க இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் உள்ள மலையாளத்தை பேச முடியுமா? கர்நாடகாவில் பார்டர் பெங்களூர்ல போனா நீங்க தமிழ் பேசி தப்பிச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட இங்கிலீஷ்ல வச்சு தப்பிச்சுக்கலாம். ஆனா அதை தாண்டி நீங்க மங்களூர் தாண்டி வெளியே போனீங்கன்னா, வட கர்நாடகத்துக்கு போனீங்கன்னா, அங்க வந்து தமிழ் செல்லுபடியாவது. அவருக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்கிறது. கர்நாடகத்துக்குமே இங்கிலீஷ் தெரியல. சாதாரண மக்கள் அத்தனை பேர் இங்கிலீஷ்ல படிச்சிருக்காங்க சார். நம்ம வந்து நம்முடைய தமிழன் வந்து பாரத நாடு மட்டும் இல்லை சார், கண்டம் விட்டு கண்டம் தாண்டி எந்த நாட்டுக்கு வேணாலும் போவான். அமெரிக்காவுக்கு போவான், ஜெர்மனுக்கு போவான், தைவானுக்கு போவான். எல்லா நாடுகளிலும் தமிழர்கள் இல்லாத நாடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில, கல்வியிலும் சரி தொழிலிலும் சரி போட்டி போடக்கூடிய வகையில, உலகத்துல போட்டி போடக்கூடிய வகையில என்னுடைய சமுதாயம், தமிழ் சமுதாயம் வளர்ந்திருக்கு. அது வந்து நீ கொடுத்த அறிவினால இல்லை, அவர்கள் தானே சொந்த காரணம் அவங்களாவே முயற்சி பண்ணி, அவங்களாகவே படித்து, அவர்களாகவே தயார் செய்து எல்லா மொழியும் படிக்கிறாங்க. படிக்காதேன்னு மட்டும் சொன்னாங்க. நீ உனக்கு விருப்பமா இருந்தா எது வேணாலும் படி. அதான் அரசாங்கம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் ஒரு ஆளை நீங்க வந்து ஒரு பாடத்தை போட்டீங்க, ஹிந்தியோ மலையாளமோ, மலையாளத்தை போட்டால் மலையாள ஆசிரியர்கள் நமக்கு ஒரு 500 பேர் தேவை. இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகக்காரன் தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க இருக்கக்கூடிய தமிழ் நமக்கு என்ன தேவை இருக்கு, தமிழ் ஆசிரியர்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும். ஸோ வேலை வாய்ப்புகள் உருவாகுவதற்கு, வேலை வாய்ப்புகள் செயல்படுவதற்கு அந்த மாதிரி அதிகமான ஆட்கள் இங்கே நடக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயெல்லாம் வரக்கூடாதுன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. கேந்திர வித்யாலயா சீப் அண்ட் பெஸ்ட் சார். ரொம்ப மத்திய அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கூடம் ரொம்ப பெஸ்ட், கவர்மெண்ட் பள்ளிக்கூடம். நம்முடைய கார்பரேஷன் ஸ்கூலை மாதிரி கொஞ்சம் அதோட நல்ல டெவலப்மெண்டா இருக்கு. பணம் அதிகமாக கேட்கறது இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய தனியார் பள்ளிக்கூடம், சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடமா இருக்கட்டும், 2 லட்சம் ரூபாய் உங்க பிள்ளையை சேர்க்க முடியாது. சென்னையில் இருக்கக்கூடிய அவ்வளவு பள்ளிக்கூடத்துல அதே கதி. ஊட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் கான்வென்ட்ல போய் சேர்க்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய அல்போன்சாவிலே சேர்க்க முடியல சார். இங்க இருக்கக்கூடிய அல்போன்சாவில் சேர்க்கணும்னா கியூல இருக்க வேண்டி இருக்கிறது. அதுல நீங்க இங்கிலீஷ்ல டச்சு புஷன் இங்கிலீஷ்ல பேசதான் முடியும். இங்க இருக்கிற ராஜா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்க்கணும்னா நீங்க இங்கிலீஷ்ல பேசணும். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா, உங்களுக்கு லத்தீன் தெரியுமா, நீங்க எதுவரை படிச்சிருக்கீங்க சார்? SSLC படிச்சிருக்கேன். அப்போ உங்க பிள்ளை இங்க படிக்கப்படாதுவா? நீங்க படிச்சாலும் தான் சார் இந்த படிப்பு. அப்பாவும் அம்மாவும் நல்லா படிச்சிருந்தாலும் சார் படிப்பு. அப்படி தரம் கண்டு போயிருக்கக்கூடிய தமிழகத்துல தரம் உயர்த்துவதற்காக, தலைநிமிர வைப்பதற்காக மும்மொழி கொள்கையை நாம் கொண்டு வர வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வராம இங்க தமிழக அரசுக்கு பணம் கொடுக்கப்படாது. இவன் மிரட்டுவான், இவன் உருட்டுவான், இவன் மக்களை மொழியினுடைய பேர்ல மொழிப்போர் நடக்கப் போகிறது, மீண்டும் மொழிப்போர், மீண்டும் விழிப்போர். இது பண்டுல அவன் அப்ப நெல்லு குறைச்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இனி அந்த கம்பம் பலிக்காது. இவன் சும்மா அடாவடி துபாக்கூர் வேலைகளை செய்துட்டு இருக்கான். மக்களுக்கு இந்த செய்திகளை நம்ம சொல்லணும்.
அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறது, நீ சிலிண்டர் வாங்கினாதான் மானியம். நான் சிலிண்டரே வாங்க மாட்டேன், எனக்கு மானியம் வேணும்னா. விவசாயம் செய்தால்தான் மானியம், நான் விவசாயம் செய்ய மாட்டேன், இந்த பணம் மட்டும் எனக்கு வேணும்னு கேட்டா என்ன சார் இது முட்டாள்தனமான வேலை? நீ தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்த மாட்டேன், ஆனா மத்திய அரசு அதுக்கு ஒதுக்கி இருக்க பணம் மட்டும் உனக்கு வேணுமா? பணம் மட்டும் இன்னைக்கு கொள்கை கசக்குவா? என்ன சார் இது முட்டாள்தனம்? தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களை முட்டாளாக்கக்கூடிய இந்த கட்சிகள், அவன் சீமானா இருக்கட்டும், அவன் நாம் தமிழர், அவன் மே 17, மே 18, மே 19, மே 20 லொடுக்கு திமுக அதிமுக எல்லாமே அப்படிதான் இருக்கு. அந்த பெரியாருக்கு மத்தியில தொங்கிட்டு கிடக்கிற மாதிரி தான். பெரியாரை பற்றி கொஞ்சம் பேர் யாசிட்டு இருந்தாலும் பெரியாருக்கு மத்தியில இன்னும் தொங்கிட்டு கிடக்கிற மாதிரி தான் இருக்கான். அந்த சூழ்நிலையிலிருந்து தமிழகத்தை விடுவிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை, வீர தமிழனுடைய கடமை, சைவ தமிழனுடைய கடமை. தமிழ் 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 என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களும் அந்த தமிழை போற்றுவதற்காக, தமிழை வளர்ப்பதற்காக நாம் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். இந்த கசவாரி பகுதிகளிலிருந்து தமிழகத்தை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம இறங்கணும். இல்லைன்னா நம்ம தோற்றுவோம். தமிழகம் மீண்டும் அடிமையாயிடும். தமிழகம் தனிமட்டமாக ஒரு நாசமா போயிடும். அதனால தமிழர்கள் தேசியத்தினுடைய பக்கம் கூட ஒரு மொழி வருது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் உங்களுடைய குரல்களை பதிவு செய்யுங்கள். கூட ஒரு மொழி வரட்டும். தமிழ் வேண்டும், தமிழ் எங்களுடைய உயிர். ஆங்கிலம் இருக்கட்டும், இன்னொரு மொழியை கொடுங்கள். இன்னும் ஏதாவது ஒரு மொழியை நாங்கள் படிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மொழி எடுத்துக்கோ, தப்பு இல்லை. அது கர்நாடகா பாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னடத்தை எடுத்துக்க, ஆந்திரா பாட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கு எடுத்துக்க, கேரளா பாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நீங்கள் வந்து மலையாளத்தை எடுத்துக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று தமிழக அரசு எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆக தமிழகத்தில் மும்மொழி திட்டம் இப்போ அமுல்படுத்தலனா சகோதரா, எப்பவும் அமுல்படுத்த முடியாது. ஆகையினாலே தமிழகம் என்றும் தேசியத்தினுடைய பக்கம் என்பதை நாம் வரையறை செய்யக்கூடிய வகையிலே ஒன்றுபடுவோம். தமிழை பாதுகாப்போம். தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சியிலே அனைவரும் இணைந்து ஈடுபட வேண்டும். தமிழர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய பேஸ்புக்ல, உங்களுடைய வாட்ஸ்அப்ல, உங்களுடைய ட்விட்டர்ல தமிழ் வேண்டும், ஆங்கிலம் வேண்டும், இன்னொரு மொழியை தான், இன்னொரு மொழி எங்கே, மும்மொழியை கொண்டு வா என்று கேளுங்கள். ஹிந்தி தான் வேண்டாம்னா ஹிந்தினா ஒரு பயங்கரமா இருக்கு. ஏன்னா ஹிந்தி ஏதோ அது வந்து ஏதோ வேண்டாத கெட்ட வார்த்தை இருக்கக்கூடிய மொழி மாதிரி நீங்க பாக்குறீங்க. ஆனா ஹிந்திக்காரனுடைய சேவை தேவை, ஹிந்திக்காரனுடைய வேலை தேவை, டெல்லிக்கு போனா ஹிந்தி தேவை, எல்லாம் தேவை. ஆனா அது வந்து அருவருப்பா இருக்கா, விட்டுரு, உனக்கு ஹிந்தி வேண்டாம். ஹிந்தியை திணிக்கல, யாரும் ஹிந்தியை திணிக்கல. இப்பவும் 3வது பாடம் விருப்ப பாடம். உனக்கு எது விருப்பமோ அதை படி. இந்த ஸ்கூல்ல லத்தீனை சொல்லி கொடுக்குறான் சார், அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அங்கே போகக்கூடிய குழந்தைகளும் லத்தீன் படிக்கணும். இன்னொரு ஸ்கூல்ல பிரெஞ்சு மொழியை சொல்லி கொடுக்குறான் சார், அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அங்கே அதான் படிக்கணும். இன்னொரு ஸ்கூல்ல ஆங்கிலமே தான் சொல்லி கொடுப்பான் சார், வேற ஒரு மொழியும் கிடையாது. உள்ள போதாலே கால் வைக்கிறதுலேருந்து அங்கிருந்து வெளியே வர்றது வரைக்கும் வீட்லேயும் என்னதான் பேசணும், ஆங்கிலம் தான் பேசணும்னு கட்டுப்பாடு சொல்றான் சார். அவனுக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போல அதான் கிடைக்கும். ஆகையினால சாதாரண மக்களை, சாமானியமான மக்களை அப்படியே தரையோடு தரையாக வைத்து அமுக்கி விடாதீர்கள். அவர்களை எழும்ப விடுங்கள், அவர்களை வளர விடுங்கள். தமிழ் நமக்கு தேவையான மொழி, தமிழ் நம்முடைய மொழி, தமிழை பாதுகாப்பதற்காக எந்த விலை வேணும் கொடுப்போம். எல்லா மொழியிலும் தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய பண்பாடு, தமிழுடைய சிறப்பு எல்லா மொழிகளிலும் வர வேண்டும். அப்படி வந்தால் அது தமிழனுக்கு தான் பெருமை. தமிழன் எங்கு சென்றாலும் பெருமைப்படுத்தக்கூடியவன். தமிழன் சாதாரணமானாலும் தமிழை வாழ வைக்கும்பதற்காக இதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட தமிழரை அப்படியே அமுக்கி விடாதீங்க. அத்தனை பேர் உங்களுடைய ட்விட்டர்களை இதுகளில் போடுங்க, எங்களுக்கு 3வது மொழியை கொடுங்கள். அது எந்த மொழி, அது நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று நீங்கள் நம்முடைய தமிழக அரசுக்கு அத்தனை பேரும் சொல்ல வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபாவுடைய சார்பிலே கேட்டுக்கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. சகோதரர்களே, செப்பு மொழி 18 உடையாள், என் சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொல்லக்கூடிய பாரதியுடைய வார்த்தையை நாம் அத்தனை பேரும் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.